குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் உலகப் போரின் உடனடி காரணங்கள். இதுக்கு முந்தின கிளாஸில் முதல் உலகப் போர் ஆனால் மற்ற பிற காரணங்களை நம்ம பார்த்தோம். உலகத்தில் நிறையா இந்த உலகம் ஃபுல்லாக முதலாளிகள் தொழிலாளிகள் அப்படின்னு ஒரு பிரிவு வந்துச்சு. முதலாளித்துவ நாடுகள், தொழிலாளர்களை சார்ந்த நாடுகள் அப்படின்னு வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் பிறகு நிறையா முக்கூட்டு உடன்படிக்கைகள் நிறைய நாடுகள் சேர்ந்து கூட்டணி போட்டு வச்சுருந்தாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதல் உலகப் போரின் உடனடி காரணங்கள். எந்த போரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு மெயினான காரணம் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் உடனடி காரணங்கள். இப்போ இந்த உடனடி காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 28 1914 ஆஸ்திரிய நாட்டு பட்டத்து இளவரசர் பிரான்சிஸ் பெர்னினாட், அதாவது பிரான்சிஸ் ஜோசப், அந்த டியூக் பரம்பரையில் உள்ளவங்க, பிரான்சிஸ் ஜோசப்புடைய மகன் பிரான்சிஸ் பெர்னினாட்டும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போஸ்னியாவுக்கு போகிறாங்க, செர்பியாவுக்கு போகிறாங்க. இந்த செர்பியாங்கிற நாட்டை இந்த ஆஸ்திரியா நாடு 1908 இந்த செர்பியாவை ஆஸ்திரியா தன் நாட்டோடு இணைத்து கொண்டது. அப்போ அந்த ஆஸ்திரியா செர்பியா ஆஸ்திரியாவின் ஒரு பகுதி. அதனால் இந்த பகுதியை சுற்றி பார்க்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் தன்னுடைய மனைவியோடு இந்த பகுதியை விசிட் பண்ண போகிறாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஜூன் மாதம் 28 அந்த பிரான்சிஸ் பெர்னினாண்டு அவருடைய மனைவியும் நடு ரோட்டில் வச்சு அங்கே உள்ள இளைஞர்கள் போஸ்னியாங்கிற இடத்துல வச்சு சுட்டு கொன்றுவாங்க. அது அந்த நேரத்தில் ஒரு பெரிய பரபரப்பான நியூஸு எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு, த ட்ராஜடி ஆஃப் ஆஸ்ட்ரியா. அதுக்கு பிறகு நிறைய பத்திரிகையில் அசாசினேஷன் ஆஃப் பிரின்ஸ் பிரான்சிஸ் பெர்னினாட் அண்ட் ஹி வாஸ் கில்ட் அலாங் வித் ஹிஸ் ஒய்ஃப் அப்படிலாம் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பிரபலமாக வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆஸ்திரியா செர்பியாவுக்கு ஒரு உத்தரவு போட்டான். ஜூன் மாதம் 28 நடந்த சம்பவத்தை ஒரு மாதம் டைம் கொடுத்தான். உனக்கு ஒரு மாதம் டைம் தரேன், நீ இதுக்கு நான் சரியான நடவடிக்கை எடுக்கணும், சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கைது பண்ணி எங்கள் நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க. 1 month வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார்? ஆஸ்திரியா. அந்த ஒரு மாதமும் செர்பியா பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு, செர்பியா அமைதியாக உட்கார்ந்தோடனே ஆஸ்திரியா என்ன பண்ணான்னா, ஜூலை மாதம், நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஒரு 1 வேர்டில் வரலாம், முதல் உலகப் போர் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஜூலை மாதம் 28 இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்க. ஜூன் 28 ஒரு மாதம் டைம், ஜூலை 28 1914 ஆரம்பிச்சிச்சு. ஆஸ்திரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா செர்பியாவை அட்டாக் பண்ண. இந்த செர்பியாவை அட்டாக் பண்ண உடனே செர்பியா ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக யார் வாரான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உள்ள இறங்குறான். இதை போஸ்னியாவுக்கு செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா இறங்குறான். உடனே ஆஸ்திரியா கூட யார் சேர்றான்னா ஜெர்மன் சேர்ந்துக்கிட்டான். அப்போ இப்போ இந்த முக்கூட்டு உடன்படிக்கையின்படி ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, இந்த பல்கேரியா, இந்த 4 நாடுகளும் சேர்ந்துட்டாங்க. ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி, துருக்கி, இந்த நாடுகள்லாம் ஒரு இதில் இருக்குது. ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், கிரீஸ், அமெரிக்கா, இவங்க எல்லாம் ஒரு அணியில் இருக்காங்க. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ரஷ்யா ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக அவன் என்ன பண்ணிட்டான்னா உடனே ஜெர்மனியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ இந்த போரின் போக்கு, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க எதிரிகளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெர்மனி என்ன செய்கிறான்னா, ஒரே நேரத்தில் ரஷ்யா மீதும் பிரான்ஸ் மீதும் போர் தொடுக்கான்.
ரஷ்யா மீதும் பிரான்ஸ் மீதும் போர் தொடுத்தான். இப்போ பிரிட்டன்காரன் உள்ள வரான். பிரிட்டன்காரன் எதை காரணத்தை சொல்லி உள்ள வரான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெர்மனி என்ன பண்ணிட்டான்னா, இப்போ இங்கே போனோன்னா அவன் பெல்ஜியம் வழியாக தான் உள்ளே போனோம். அப்போ பெல்ஜியம் ஒரு நடுநிலையான நாடு. பெல்ஜியம் ஒரு நடுநிலையான நாடு. ஆனால் யாருக்கு ஃபேவரான நாடுனா இங்கிலாந்துக்கு சாதகமான நாடு. இப்போ என்ன பண்ணிட்டான்னா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு அவன் பெல்ஜியம் வழியாக போகிறதுக்கு பெல்ஜியம் வழியாக உள்ளே போகும்போது அந்த நாடு நடுநிலை நாடு, நீ அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து என்ன பண்ணான்னா ஜெர்மனியை தாக்கணும். ஆனால் 1914 15 வரைக்கும் நடந்த போர்களில் ஜெர்மனி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி இவங்க தான் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ அந்த போரின் போக்கில் உலக நாடுகள்லாம் ரெண்டாக பிரிகிறான். இரு பிரிவுகளாக பிரிந்தன. அதாவது ஒரு பக்கம் மைய நாடுகள் ஆக்சிஸ் ஃபோர்ஸ், அடுத்த நல்ல அலைட் ஃபோர்ஸஸ் நட்பு நாடுகள். இந்த மைய நாடுகளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெர்மனி, ஹங்கேரி அண்ட் ஆஸ்திரியா, அடுத்தது துருக்கி இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இங்கே நட்பு நாடுகளில் ரஷ்யா, கிரேட் பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கிரீஸ், பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் ஒரு பக்கம். அப்போ அந்த நட்பு நாடுகளுக்கும் இந்த மைய நாடுகளுக்கும் ஐரோப்பா கண்டத்தை தவிர வெளியும் போர் நடக்குது. இப்போ இரு கட்டங்கள்லையும் போரின் போக்கு தீவிரமாக போராக நடத்திட்டு இருக்காங்க. இந்த போரை நடத்தும் போது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனி மேற்கு பகுதிக்குள்ள வரும். இந்த மேற்கு பகுதிக்குள்ள வரும்போது இந்த மேற்கு பகுதியில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் இருக்கான். அப்போ 15 பிரான்ஸுக்குள்ளே வரும். பிரான்ஸுக்கு தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா பாரிஸ். பாரிஸ் தலைநகரத்துக்குள்ள இறங்கும் போது பிரான்ஸ் நாட்டு போர் வீரர்கள் ஜெர்மனியை தலைநகரத்தை அழிச்சிட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக போராடுறாங்க. அப்போ ஒரு தீவிர போராட்டம் அவங்க நாட்டுக்குள்ளே நடக்குது. உள்ளே வந்தாச்சு, ஜெர்மன் உள்ளே வந்துட்டான். ஆனால் கேபிட்டல் சிட்டியை பிடிச்சிட்டான்னா மாறலாக அந்த நாடு தோற்று போச்சுன்னு அர்த்தம். அதனால் அதை பாரிஸை பிடிக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அவனும் கவுண்டர் கொடுத்தான். அப்போது ஜெர்மனிய படைகளுக்கு கொஞ்சம் அழிவு இருந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்னா அகழி போர்னு உலகத்துக்கு புதுசாக ஒரு போரை கொண்டாடுறான். அகழி எல்லாம் அந்த காலத்தில் நீ மன்னர் வரலாறு படிச்சிச்சுன்னா மன்னர் கோட்டைக்குள்ளே யாரும் எதிரி ஈஸியாக நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை சுற்றி ஒரு குழி வெட்டி வச்சுருப்பான். நம்ம நாடு குழி வெட்டி அதில் தண்ணியை விட்டு அதுக்குள்ளே முதலைகள்லாம் போட்டு வச்சுருப்போம். இது அகழி. ஏன்னா இங்கே என்ன பண்ணான்னா தன்னுடைய போர் வீரர்கள் நிறைய பேர் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ 2 படைகளை தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க முதல் உலக யுத்தத்தில், தரைப்படை, கப்பல் படை. அப்போ ஜெர்மன் நினைச்சா முதல்ல அந்த தரைப்படையை தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. தரைப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா அகழிகள். அகழிகள்னால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா குழிகள், பதுங்கு குழி. இந்த பதுங்கு குழியை பெருசாக வெட்டி வைக்கான். வெட்டி வச்சுட்டு எல்லாரும் அந்த குழிக்களை கடந்துக்கிட்டாங்க. அப்போ நீ போகிற ஃபீல்டில் போய் பேட்டில் ஃபீல்டில் போய் பார்த்தாச்சுன்னா இண்டஸ் வேலி மாதிரி லைனாக கிடக்கும், சமமாக கிடக்கும். யாரும் போர் வீரர்கள்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த அகழிகளுக்குள்ள போர் வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குரிய சமையல் நடக்கும், அங்கே ஆயுதங்கள் இருக்கும், அங்குள்ள ரகசிய திட்டங்களை எல்லாம் உள்ளே வச்சு செய்வாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த அகழிக்குள்ளே இருந்துச்சு திடீர்னு ஜெர்மனிய வீரர்கள் வெளியே யாரை அட்டாக் பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு போர் வீரர்களை, பிரான்ஸ் போர் வீரர்களை அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் அகழி போர்னு அர்த்தம். இப்போ இந்த அகழி போர் அப்படின்னு ஒரு மெத்தடை அடாப்ட் பண்ணாங்க. இப்போ அதையும் மீறி பிரான்ஸ் போர் வீரர்கள் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இது இந்த மார்ன் போர் அப்படின்னாச்சுன்னா அந்த மார்ன் நதிக்கரை ஒரு பெரிய நதி இருக்குது, அந்த நதிக்கரையில் வச்சு இந்த போர் நடக்கும். சரி, இது ஒரு வழி. அதுக்கு பிறகு இந்த மார்ன் பகுதியை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். அடுத்த இடம்னா சோம்னு ஒரு இடமும், வெர்டன் அப்படிங்கிறோம், பேட்டில் ஆஃப் வெர்டன், பேட்டில் ஆஃப் மார்ன், பேட்டில் ஆஃப் சோம். இதுதான் முக்கியமான போர் மேற்கு பகுதியிலே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 3 போர்லேயும் ஜெர்மன் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுறான். இப்படி ஆதிக்கத்தை காட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா
கிழக்கு பகுதியில் தான் ரஷ்யா இருக்குது. இந்த ரஷ்யா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பகுதியிலேருந்து ஜெர்மனுக்குள்ள ரஷ்யான்னு ஒரு பகுதி இருக்குது. அப்போ அந்த ரஷ்யா வந்து ஜெர்மன் அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, they entered into வெஸ்டர்ன் பார்ட் ரஷ்யாவுக்குள்ளே வந்து நுழையிறான். உடனே ஜெர்மன் வந்து ஒரே நேரத்தில் ஒரு சைடில் மேற்கு பகுதியில் பிரான்ஸையும் கிழக்கு பகுதியில் ரஷ்யாவையும் தாக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா, இது வரைக்கும் உலகமே பார்த்துறாரு, ஒரு புதுசாக ஒரு போர் உத்தியை உண்டு பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த மான் போர், சோம் போர், வெர்டன் போர் இதெல்லாம் நிலத்தில் நடக்குது. அகலிகள் போர் மூலம், அகலிகள்ங்கிற ஒரு குழிகளை வெட்டி அதன் மூலமாக இந்த புதிய உத்தியை கண்டுபிடிச்சி ஜெர்மன் வீரர்கள் போராடுறாங்க. இப்போ இன்னொரு இது பண்ணாங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, யூ வடிவ கப்பல். இது வந்து நீர்மூழ்கி கப்பல். இது வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் அகலி, இது வரைக்கும் பேட்டில் ஃபீல்டில் வெளியே நின்று பார்த்தாச்சுன்னா சோல்ஜர்ஸ் இருக்கிறது தெரியும், ஆயுதங்கள் என்ன ஆயுதம் வச்சுருக்கான்னு தெரியும், எதிரியை டைரெக்டாக தாக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அகழி மூலமாக எங்கே எந்த இடத்துக்குள்ளே எந்த குழிக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. சடனாக நம்ம சின்ன கிளாஸில் சிவாஜி சத்ரபதி எங்கே இருக்காண்டே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு எல்டிடிஸ், அவன் என்ன பண்ணால் லேண்ட்மைன்ஸ் கண்ணி வெடி கீழே வச்சுருப்பான். ஒரு ஒரு இப்போ ஒரு லாரி போச்சுன்னா ஒரு 10 டன்ஸ் வெயிட் இருக்கும், அப்போ அது வெடிக்காது. இப்போ மிலிட்ரி டேங்க் போச்சுன்னா 20 டன்ஸ் 25 டன்ஸ் 50 டன்ஸ் வெயிட் இருக்கும். அப்போ ஓவர் வெயிட் அந்த மண்ணில் ஏறணுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்ட் ஆகிடும். அப்போ அந்த ஊற்றியை விடுதலை புலிகள் கையாண்டான். இன்னொன்று நினைச்சுவாங்கன்னா, மரத்து மேலே கடந்து விடுவான், பாடி ஃபுல்லாக குண்டை கட்டிக்கிட்டு. அந்த மிலிட்ரி டேங்க் கிராஸ் பண்ணும்போது மேலே அந்த சூசைட் ஃபார்ம் மேலே வந்து குதிச்சிருவான். இப்படி ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிச்சாங்க. அதே மாதிரி இந்த அகழி போர் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, குழிக்கில் இருந்து தாக்கிட்டு ஓடி போய் ஒழிஞ்சு விடுவான். சடன் அட்டாக் பண்ணுறது, எதிரிகளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு இந்த உத்தியை கையாண்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, கடலில் யூ வடிவ போட்டுகள், கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல். இது வரைக்கும் கடல் எட்டி பார்த்தாச்சுன்னா போட்டாக தெரியும், கப்பல்களாக தெரியும். இப்படி ஓரத்தில் போர் வீரர்கள் துப்பாக்கியோடு இருக்கிற மாதிரி அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, கடலில் கப்பல்களாக நிற்போம், கண்டுபிடிச்சிடலாம் இது எதிரி கப்பல் இங்கே நிற்குன்ட்டு. இப்போ இந்த யூ வடிவ கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல் தண்ணியிலே முங்கிக்கலாம், அது எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது. அதனால் திடீர்னு ஒரு இடத்துல வருவான், வந்து எதிரிகளை அப்படியே அழிச்சிட்டு அந்தால முங்கிடுவான், முங்கிட்டு அப்படி போயிடுவான். இது நீர்மூழ்கி கப்பல் இந்த வேலைகளை செய்யும். உடனே இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணான்னா, யூ வடிவ கப்பல். அப்போ யூ வடிவ கப்பலை ஒன்வர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வடிவ கப்பலை யார் பயன்படுத்தினா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நீ பதில் சொல்லணும், ஜெர்மன் அப்படின்னு பதில் சொல்லணும். அடுத்தது கியூ வடிவ கப்பலை யார் பயன்படுத்தினா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இங்கிலாந்துன்னு சொல்லணும். அகழி போர்களை உத்தியை யார் கையாண்டான்னா ஜெர்மன். அப்போ இப்படி போர் பல ஆங்கிளில் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த துருக்கி ரஷ்யா உள்நாட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. ரஷ்யா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யா ரூல்டு பை ஜார் ஃபேமிலி. நம்ம நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஜாருங்கிறதுங்க வந்து ஒரு ராயல் ஃபேமிலி. ஜாருக்கு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் இப்படி போட்டிருப்பான், ஜார் ஃபேமிலி. இதுதான் ராஜாவாக இருப்பார். அவர் செத்தோடனே மகன் வருவார். அவங்களே ஒரு மந்திரி சபையை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேபினெட்டை ஃபார்ம் பண்ணி ஆட்சி நடத்துவாங்க. அங்கே அவங்களுக்கு டெமோக்ரஸியே கிடையாது. அப்போ இந்த வாரில் ரஷ்யர்களுக்கு உடன்பாடு இருந்துச்சான்னா கிடையாது. ரஷ்யாவில் உள்ள பொதுமக்களுக்கு வந்து இந்த போரில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்பவும் ராஜா வந்து கிங் வந்து என்ன பண்ணான்னா, அவர் இஷ்டத்துக்கு ஒரு நாட்டை பகைச்சிக்கிறது, சோல்ஜர்ஸ்லாம் அனுப்புறது, சோல்ஜர்ஸ்லாம் செத்து போயிடுவான், ஃபேமிலி ரோட்டில் இருக்கும். இப்படி நமக்கு தேவைன்னா தான் போரில் இருக்கணும். இந்த போருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாது, அது ஆஸ்திரியாவுக்கு சம்மந்தம் உள்ளது, நம்ம ஏன் போய் அதில் தலையிடுவாங்கன்ட்டு மக்களுக்கு கருத்து. ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய நாடு, ஒரு வசதியான நாடு, ஒரு பணக்கார நாடு. ஆனால் அந்த பணக்கார நாடு டே பை டே பிகம் வெரி புவர் கண்டிஷன். ஏன்னா ரூல்டு பை
கிங்ஸ். அப்போ அங்கே டெமோக்ரஸி கிடையாது, அங்கே மோனோபலி இருந்துச்சு. மக்களுக்கு தேவையான அந்த சட்டங்கள்லாம் இல்லை. அப்போ மக்கள் எழுதிட்டே இருக்காங்க. அப்போ லெனின் அப்படின்னு ஒருத்தர் உருவாகிறார். இந்த லெனின் வந்து கார்ல் மார்க்ஸ் ஐடியாலஜியில் வந்தவர். கார்ல் மார்க்ஸ்னா நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு ஒரு சோசியலிஸ்ட், அது சமத்துவவாதி. அது எல்லாமே எல்லா ப்ராடக்டும் ஷுட் பி கண்ட்ரோல்ட் அண்ட் மெயின்டைன் அண்ட் மேனுஃபேக்சர்ட் தி கவர்மெண்ட். அதை தமிழில் ஈஸியாக சொல்லுவோம், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். ஒரு பென்சிலை தயாரிக்கிறதும் கவர்மெண்ட்டு தான் தயாரிக்கணும். நிலங்கள் வந்து ப்ரைவேட் ஓனர்கிட்ட இருக்கக்கூடாது, அரசாங்கத்திட்ட இருக்கணும். ஸ்கூலு, காலேஜ், இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, வெஹிக்கிள் எல்லாருமே அரசாங்கத்திட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாலஜி. அதன் பேஸில் தான் சைனா இன்னைக்கு இருக்குது. அப்போ கார்ல் மார்க்ஸ் ஐடியாலஜி தான் இந்த லெனின் வளர்ந்தார். யார் அவர் அக்செப்ட் பண்ணுவார்னா, அங்கே வந்து மன்னராட்சி ரஷ்யாவில். ரெண்டாவது வெளியே வந்து பார்க்கும்போது கிளர்ஜி, பிஷப், ஆர்ச் பிஷப், மாடரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதவாதிகளுடைய கிளச்சஸ்குள்ளே அந்த நாடு இருந்துச்சு. சொல்கிறத மீற முடியாது. பாதிரியார் என்ன சொல்கிறாரோ அதுக்கு இவங்க ஒபே பண்ணோம், மன்னர் என்ன சொல்கிறாரோ அவங்களுக்கு ஒபே பண்ணோம். அப்போது அந்த பாதிரியார்களும் மன்னர்களும் நீட் நாட் டு பே டாக்ஸ், அவங்க வரியெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவில் என்ன இருக்குன்னா, ரிவோல்ட் ப்ரோக் அவுட் இன் ரஷ்யா. ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சி வருது. எப்போ முதலாம் உலக போர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அந்த போரின் போக்குன்னு படிக்கோம்ல, இந்த முதலாம் போர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ரஷ்யாவில் ஒரு புரட்சி வருது. என்ன புரட்சி வருது? எங்களுடைய விருப்பம் போர் கிடையாது, அமைதி. ஆனால் மன்னர் அவர் இஷ்டத்துக்கு போரை அவர் தேவைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போரை நடத்துகிறாங்க. அதில் நேரிய ஜார் பேலஸுக்கு போய் எல்லாம் அடித்து நொறுக்கி தூக்கி தூர போட்டு, இந்த பீப்புள் கேப்சர்ட் பவர், மக்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றி யாரை ஹெட்டாக கொண்டுருவாங்கன்னா, லெனின் பிகேம் லீடர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. லெனின் பிகம் தி லீடர் ஆஃப் தி ரஷ்யன் கண்ட்ரி. அந்த புரட்சி வந்த உடனே மன்னர் ஆட்சி அகற்றிட்டு லெனின் வந்து கேப்சர்ட் பவர் வித் த ஹெல்ப் ஆஃப் பீப்புள், மக்களுடைய சப்போர்ட்டில் அவர் ஆட்சியை கைப்பற்றிடுவார். ஆட்சியை கைப்பற்றிட்டு உடனே டப்புன்னு ஒரு உத்தரவு போடுவார், we are withdrawing our forces. எங்களுடைய படைகள், ரஷ்ய படைகள் முதல் உலக போர்லேருந்து வாபஸ் பெறுகிறோம். நாங்கள் வந்து இந்த போரில் இறங்க மாட்டோம். இது மன்னருடைய விஷ், இட் இஸ் நாட் அ விஷ் ஆஃப் த பீப்புள். அதனால் அவர் வெளியே வந்துடுவார். ரஷ்யா வெளியே வந்து அங்கே இன்னொன்று நடக்கும். இந்த அமெரிக்காக்காரன் இருக்காங்களா, இவன் எப்பவுமே எல்லா பொருளையும் டக்குன்னு மோஞ்ச கொடுக்க மாட்டான். முதல் 3 வருஷத்துக்கு நீ வரலாறு புக்கை நல்லா வாசித்துப்பார். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு இவன் வாரில் இறங்க மாட்டான். ரஷ்யா அமெரிக்காக்காரன் பல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் மறைமுகமாக இன்டைரக்ட்லி 3 விஷயத்தை சப்ளை பண்ணலாம். மென், மெட்டீரியல், மணி. மென், மெட்டீரியல், மணி. ஆட்களையும் ஆயுதங்களையும் பணத்தையும் சப்ளை பண்ண அமெரிக்காக்காரனுக்கு ஒரு பாலிசி உண்டு. என்ன பாலிசினா, டாலர் டிப்ளமசி. பணத்தை கொடுத்து ஆட்கள் வாயடைப்பான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்தது, இந்த பின் லேடனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா உதவியை நாடுறான். அந்த ட்வின் டவரை உங்களுக்கு தெரியும், ட்வின் டவரை போய் பின் லேடன் ஃப்ளைட்டை விட்டு அடிச்சு அவங்களுடைய ஷேர் மார்க்கெட், அவங்களுடைய எக்கனாமி, அமெரிக்கன் எக்கனாமி வந்து லாஸ். ரெண்டாவது அமெரிக்கா லாஸ்ட் ஹிஸ் இமேஜ். ஏன்னா அந்த ட்வின் டவர் போனது ஒரு ஏதோ ஒரு பில்டிங் விழுந்துட்டு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. உலகத்தில் இருக்க கோடீஸ்வரெல்லாம் அதில் தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தான். எல்லா கம்ப்யூட்டரும் எரிஞ்சு போச்சு, சாஃப்ட்வேரே அழிஞ்சிச்சு, அவங்களுக்கு ரெக்கார்டெல்லாம் பரட்ட முடியல. மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுக்கு வந்து லாஸ். இப்போ இந்த பின் லேடனை கரு அறுத்துடணும், அப்படியே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அமெரிக்காக்காரங்க இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசியா கண்டத்துக்குள்ளே வந்து பின் லேடனை முதல்ல பிடிக்கணும், சதாம் ஹுசேனை அழிக்கணும் அப்படிங்கிற பிளானில் வரான். அப்போ வரும்போது என்ன நடக்குன்னா, ஸ்ரீலங்கா ரெடி டு கிவ் த ஏர் பேஸ், தன்னுடைய ஏர் பேஸை ஸ்ரீலங்கா கொடுக்குறது ரெடியாக இருக்கான். ஏன்னா அந்த சான்ஸை பயன்படுத்தி எல்டிடிஎஸ் அழிச்சிடணுன்ட்டு. ஆனால் இந்தியாவும் வாஜ்பாயும் அத்வானியும் ரெடியாக இருந்தாங்க சண்டிகர் ஏர்பேஸை கொடுக்கணுன்ட்டு.
அப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் அமெரிக்கன்ஸ் விடக்கூடாதுன்னு சொன்னார். விட்டாச்சுன்னா ஐ வில் டாப் இந்த கவர்மெண்ட். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அன்னைக்கு சொன்னது கரெக்ட். ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்துட்டான்னா அந்த நாட்டை விட்டு வெளியே போக மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்தான், வந்துட்டு இன்னும் 20 வருஷம் ஆச்சு, இன்னும் போகலை. முதல்ல என்ன சொன்னால் நாங்கள் பின்லேடனை பிடிச்ச உடனே போயிடுவோன்னா, தீவிரவாதிகள் அழிச்ச உடனே போயிடுவோன்னா, அப்புறம் லெட் தி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபார்ம் த நெக்ஸ்ட் மூமெண்ட் வி வில் நாட் ஹேவ் எனி ஒர்க். ஒரு ஜனநாயக அரசாங்கம் வந்தோடனே வி வில் லீவ் ஆப்கானிஸ்தான் தான். இப்போ அங்கே ஜனாதிபதி வந்துட்டார், பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், எலெக்டட் கவர்மெண்ட் வந்துட்டு போகமாட்டேங்கான். அதான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அன்னைக்கு சொன்னார் அவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் வந்து லாகூர் ஸ்டேஷனை கொடுத்தான். இந்த லாகூர் ஸ்டேஷனை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஊர்வலமே எதிர்கட்சிகள் நடத்தினாங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்க. இதுதான் நான் டாலர் டிப்ளமசிங்கிறத கொண்டாடுறேன். அவன் எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் டாலரே அள்ளி விட்டான், பணத்தை அள்ளி விட்டு எல்லாத்தையும் அமைதியாக்கணும். எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டு தான் அந்த பாகிஸ்தானுக்கு அவனுடைய ட்ரூப்ஸை கொண்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பின்லேடன் ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி ஈராக்குள்ளே போய் சதாம் ஹுசேனை க்ளோஸ் பண்ணிட்டான். எதிரியெல்லாம் பணம் கொடுத்து தான் வாங்குவோம். அதனால் 3 years தேவர் வெயிட்டிங். இங்கே 3 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு மென் மெட்டீரியல் மணி 3 மறைமுகமாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லூசிட்டானியா கப்பலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிசின் மருந்துகளை அனுப்பியிருக்கான். அதை ஜெர்மன் கேம் டு நோ. ஜெர்மனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் கப்பல் இவன் போரில் கிடையாது, ஆனால் மறைமுகமாக போரில் காயப்பட்டவங்களுக்கு டாக்டர்ஸையும் மருந்தையும் அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தே அட்டாக் தி லூசிட்டானியா கப்பல். அது எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, அந்த யூ வடிவ கப்பலை வச்சு அட்டாக் பண்ணிடுவான். அதில் வந்து 128 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வேர் கில். 128 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கில். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, அது என்னுடைய சோல்ஜர்ஸ் இல்லை, இது கமர்ஷியல் ஷிப், அது என்னுடைய போர் கப்பல் கிடையாது, அது என்னுடைய வியாபார கப்பல், நான் இழந்தது வியாபார கப்பல், நீ இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரில் இறங்கிடுவான். இப்போ 1917 ஏப்ரல் மாதம் அந்த சம்பவம் நடக்கும். இப்போ அமெரிக்கா என்டர் த வார். அட் த சேம் டைம் ரஷ்யா என்ன பண்ணோம்னா வார்லேருந்து வெளியே போயிடுவான். இந்த வார்லேருந்து வெளியே போவான். ரஷ்யாவுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அமெரிக்கா உள்ளே வருவான். அப்போ அமெரிக்கா 17 வந்துடுவான். 17 ரஷ்யாவில் புரட்சி வந்துடும், வெளியே போயிடுவான். அப்போ ஒரு ஒன்பது கேட்பான், ரஷ்யா புரட்சி எப்போ நடந்துச்சு? அப்போ ரஷ்யா புரட்சி 1917. அமெரிக்கா எப்போ போரில் இறங்கினான்னு கேட்டதுன்னா அதே வருஷம் 1917. அப்போ இந்த ரஷ்யாவில் புரட்சி நடக்கும்போது அங்கே மன்னர் யாருன்னு கேட்பான், ஜார் மன்னர்னு சொல்லுவாங்க. இந்த ஜார் மன்னரை தூக்கி தூர போட்டு யார் ஆட்சியில் உட்கார்ந்தான்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நீ உன்னுடைய ஆன்சர் லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அமெரிக்கா போரில் வந்துச்சுட்டு லூசிட்டானியா கப்பல் போச்சு. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, துருக்கி, அடுத்த துருக்கி. இப்போ இங்கே ரஷ்யா வெளியே போயாச்சு. துருக்கிக்கு எதிரணியில் துருக்கிக்கு ஒரு பிரச்சனை வருது. மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம்னா, இந்த போரில் வந்து நம்ம இருக்கக்கூடாது, ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு ஃபேவராக உள்ளவங்க இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறோம். அவன் வெளியே போயிடுவான். இப்போ ஜெர்மனியை எல்லாரும் நட்பு நாடுகளும் ஒவ்வொருத்தனா கைவிட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஆஸ்திரியா சரண்டர், ஆஸ்திரியா ஹங்கேரி சரண்டர். எவனுக்காக உள்ளே போனானோ அந்த நாடு தோற்று போயிட்டான். ஆஸ்திரியா ஹங்கேரி சரண்டர். துருக்கி இடையிலே ஓடிட்டான். அடுத்தது இப்போ ஜெர்மன் மட்டும் மாட்டிகிட்டு இருக்கான். அங்கே வந்து 2ஆம் கைசர் வில்லியம், வேற மறந்துடாது. இந்த முதல் உலக போர் நடக்கும்போது ஜெர்மனியில் யார் ஆட்சியில் இருந்தான்னு கேட்டார்னா நீ உடனே சொல்லணும், 2ஆம் கைசர் வில்லியம் பவரில் இருக்கார். அவர் உலகத்தை ஃபுல்லாக ஆட்சி ஆசைப்பட்டவர். அந்த 2ஆம் கைசர் வில்லியம் வந்து போரின் போக்கை பார்த்துட்டு நம்ம எதிரி கையில் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ran away from this country, நாட்டை விட்டு ஓடிடுவார். எங்கே ஓடுவார்னா ஹாலந்து நாட்டுக்கு ஓடிடுவார். அப்போ அந்த நாட்டுக்கு தலைவரே கிடையாது, தலைவரே நாட்டை விட்டு ஓடியாச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மன் சரணடைஞ்சிடும். ஜெர்மன் சரணடைஞ்சோடனே அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி இருப்பார், உட்ரோ வில்சன், ஃபேமஸ் மேன். இந்த உட்ரோ வில்சன் என்ன பண்ணுவார், எல்லா நாடு போரில் ஜெயித்த நாடுகளெல்லாம் கூடுவார். எங்கே கூட்டம் போடுவாங்கன்னா பாரிஸ். பாரிஸில் போடுவார் மீட்டிங். பாரிஸில் போட்டு
இந்த ஜெயித்த நாடுகள்லாம் கூட்டம் போட்டு உட்ரோ வில்சன் தலைமையில் ஒரு 16 அம்ச திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது இனி போர் வரக்கூடாது, உலக யுத்தம் இனி வரக்கூடாது. இந்த உலக யுத்தம் வராமல் இருக்கணும்னா உலக அளவில் ஒரு பெரிய அமைப்பு வேணும். இப்போ நமக்கு இந்தியா லெவலில் ஒரு பெரிய அமைப்பு இருக்குது, பார்லிமெண்ட். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு பேர் அசம்பிளி. சட்டத்தை அங்கே ஏற்றுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஏற்றுவாங்க. அப்போ இதே மாதிரி உலகத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் வேணும். அதுக்கு பேர் தான் சர்வதேச சங்கம். இந்த சர்வதேச சங்கம் நீ மறந்துடாத. அது சர்வதேச சங்கம் எந்த வருஷம் கொண்டாங்கன்னா ஜனவரி 20, 1920. இதை மறந்துடாங்க. 2020 வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி 20, 1920 சர்வதேச சங்கம் அமைக்கப்பட்டது. இதில் ஒரு 14 பாயிண்டை கொண்டுருவார். எந்த நாடுகள்லாம் இதில் மெம்பராக இருக்காங்களோ அவங்க நாடுகளுக்கு இடையே சண்டைகளும் பிணக்குகளும் பிரச்சனைகளும் இருக்கும்போது உட்கார்ந்து தீர்த்துக்கணும், பேச்சுவார்த்தை த்ரூ நெகோசியேஷன் அண்ட் டயலாக். பேச்சுவார்த்தை மூலமாக சிட்டிங் இந்த நெகோசியேஷன் டேபிள், பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு டேபிளில் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு. இவர் சர்வதேச நீதிமன்றம் ஒன்று இருந்துச்சு. அப்போ இதில் பேசி முடிக்க முடியாதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகும். அப்படி ஒரு அமைப்பு 14 அம்ச திட்டம். இந்த திட்டம் கொண்டு வரும்போது வெர்சைல்ஸ் உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணலாம். இதுதான் முக்கியமானது. வெர்சைல் உடன்படிக்கையில் என்ன செஞ்சாங்கன்னா, ஜெர்மன் தான் உலக யுத்தத்துக்கு காரணம், இவனால் உலகத்தினுடைய பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு, அதனால் இந்த வார் இண்டெம்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, போர் நஷ்ட ஈடு எவ்வளோ போட்டாங்கன்னா $6,600 மில்லியன் என்ன பண்ணோன்னா அவன் இந்த போரில் பாதிக்கப்பட்ட ஃப்ரான்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டுட்டு இவன் ஃப்ரான்ஸை போய் கைப்பற்றினால ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய ஜெர்மனில் ஒரு பெரிய நிலக்கரி சுரங்கம் இருந்தது. அல்சாஸ் லொரைன் அப்படிங்கிற 2 நிலக்கரி சுரங்கம். உலகம் ஃபுல்லாக அது நிலக்கரியை சப்ளை பண்ணும், உலகத்துக்கே சப்ளை பண்ணும். அவ்வளோ பெரிய நிலக்கரி சுரங்கத்தை ஜெர்மன்கிட்ட பிடுங்கி யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. போர் நஷ்டத்துக்கு நீ அதை அங்கே சரி கட்டிக்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இன்னொரு சட்டம் போட்டாங்க வெர்சைல்ஸ் மாநாட்டில், வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் ஷுட் ரிடியூஸ் தி ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன். அவங்க படைகளை குறைச்சிடணும், ஆயுதங்களை குறைச்சிடணும், இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களெல்லாம் குறைச்சிடும். எல்லையில் கொஞ்சம் போர் வீரர்கள் தான் நிப்பாட்டணும், அதிகமாக போர் வீரர்கள் நீ வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சர்வதேச சங்கம் ஒரு சட்டத்தை போட்டு அவன் போர் வீரர்களை ரெக்ரூட் பண்ணுறதை குறைச்சிடுவான், ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறதை குறைச்சிடுவான், முக்கியமான நிலக்கரி சுரங்கத்தெல்லாம் எடுத்துக்கிடுவான். ஆனால் அந்த பாரிஸ் உடன்படிக்கையின் அடிப்படையில் சர்வதேச சங்கம் 1920 ஜனவரி 20 துவக்கப்பட்டது. இப்போ இதன் மூலமாக எந்த நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை, எல்லை பிரச்சனையோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க பேச்சுவார்த்தை மூலமாக முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக அமைதிக்கு இது வித்திட்டது. நன்றி. இந்த லெசனை இனிமேல் 2ஆம் உலக போர், இந்த சர்வதேச சங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு தோல்வி அடையும். இந்த சர்வதேச சங்கம் தோல்வி அடைஞ்சதுனால இன்னொரு உலக யுத்தம் வரும், அது 2ஆம் உலக யுத்தம். அந்த 2ஆம் உலக யுத்தத்தை நம்ம டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் படிப்போம். தேங்க்யூ.